போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்ற 1 தெசலோனிக்கர் 5:17-18 இறைவசனங்களுக்கு ஏற்ப நெஞ்சம் நிறைந்த நன்றியோடும் அளவில்லா அன்போடும் இறைவனின் ஆசி வேண்டி நாம் இங்கு ஓர் குடும்பமாய் கூடியுள்ளோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனிடம் நாம் ஜெபிக்கும் போது வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பவர்களைப் போல இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். நம் தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னரே நம் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். எனவே பயத்தோடும் சந்தேகத்தோடும் அல்ல, அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த பிள்ளைகளாக அவரை அணுக அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக தத்தெடுக்கப்பட்டுள்ளோம். திருத்தூதர் பவுல் கூறுவது போல், நாம் அடிமைத்தனத்தின் மனப்பான்மையை அல்ல, பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றிருக்கிறோம். அதனால் அப்பா தந்தையே என உரிமையோடு அன்போடும் இறைவனை அழைக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம் அனைத்து இறைவேண்டல்களிலும் முதன்மையான ஜெபமாகும். இந்த ஜெபத்தின் வழியாக இறைவனோடு நமது உறவை ஆழப்படுத்தி அவரது திருவுளம் நம் வாழ்வில் நிறைவேறவும் அன்றாட வாழ்விற்கு தேவையான அருளையும் பெற்றுக்கொள்கிறோம். நேர்மையாளர்களின் மன்றாட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அவரது பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையுடன் நம் வேண்டுதல்களையும் நன்றி அறிதல்களையும் ஒப்புவித்து இறைவனின் அன்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து சுவைக்க இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவா. கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின்
பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை எருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையா யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திரிப்பொழிவு செய்தீர். உம் வழித்தொன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி.
எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனாய் இருந்தன. இவை யாவும் கண்டு மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலக மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு எவ்வாறு ஜெபம் செய்ய வேண்டும், என்ன ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். 3 முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
முதலாவது, நாம் ஏன் ஜெபம் செய்கிறோம்? இரண்டாவது, எதற்காக ஜெபம் செய்கின்றோம்? மூன்றாவது, எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபம் செய்ய வேண்டும்? சில நேரங்களில் நாம் எப்ப ஜெபம் செய்வோம்? எப்பப்பனா எனக்கு தேவை இருக்கிறதோ, எப்பப்பனா எனக்கு ஏதாவது வேணுமோ, எப்பப்பனா எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணுமோ, அப்போ மட்டும்தான் நாம ஜெபம் செய்யறோம். மற்ற நேரத்துல நாம கடவுளை கண்டுக்கிறது கூட கிடையாது. எப்பப்பனா நம்ம கஷ்டத்துல இருக்கிறோமோ, சாத்தானுடைய விடுதலையில இருந்து நம்ம எப்பப்பனா பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறோமோ, அதுல இருந்து விடுபடுவதற்காக மட்டும்தான் நாம ஜெபம் செய்யறோம். இல்லைன்னா நம்ம ஜெபம் செய்யறதே கிடையாது. கடவுள் கிட்ட கூட நாம வரமாட்டோம். நம்ம போன் எடுத்துக்கோங்களேன். அந்த போன்ல சார்ஜ் கம்மியாக கம்மியாக நம்ம என்ன பண்றோம்? 20% வந்த உடனே என்ன நடக்கிறது? பேட்டரி சேவர் மூலம் நம்ம போடுறோம். அதே மாதிரி கார்லயோ பைக்லயோ போறோம். பெட்ரோல் காலியான உடனே பெட்ரோல் போடுறோம். அந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும் பொழுதுதான் நம்ம சில நேரம் ஜெபம் செய்யறோம். ஆனா ஜெபம் என்பது தேவைக்காக மட்டுமே சொல்வது கிடையாது. பேட்டரி காலி ஆயிடுச்சு, பேட்டரி போடுறோம். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் போடுறோன்றது கிடையவே கிடையாது. இந்த ஜெபம் செய்வது நம்முடைய வாழ்க்கைக்காக, நமக்காக. ஜெபம் என்பது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவை ஒன்றிப்பதாக தான் இருக்கிறது. ஒரு பாலமாக தான் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம என்ன ஜெபம் செய்வது என்று தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை என்ன தெரியுமா? இறை வார்த்தை என்னும் கொடை. இந்த இறை வார்த்தையின் வழியாக தான் நாம இறைவனோடு ஒன்றிக்க நிற்கிறோம். இறை வார்த்தையை வாசிப்பதே ஒரு ஜெபமாக இருக்கிறது. இறை வார்த்தை என்னும் ஜெபத்தின் வழியாக நாம் நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தை எப்படி பண்ணுவது என்றால், ஜெபமாலையின் வழியாக மட்டுமல்லாமல், வெறும் ஜெபத்தின் வழியாக மட்டுமல்லாமல், இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, இறை வார்த்தையை நாம் வாசிப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை நமக்கு பலமாக, ஜெபமாக, ஒரு பாலமாக அமைகின்றது. ஏன் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும்? இறை வார்த்தையில் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த வார்த்தை தான் இயேசுவாக இருக்கின்றார். இந்த ஜெபம், இந்த இறை வார்த்தை தான் இயேசுவாக இருக்கின்றது. அப்படி என்றால் நம்ம என்ன அர்த்தம்? இயேசுவோடு இணைய வேண்டும் என்றால் நான் இயேசுவையே செயல்படுத்த வேண்டும். இயேசுவாகவே நானும் மாற வேண்டும். இயேசுவையே எனக்குள் நான் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நான் ஜெபமாக மாற முடியும். அதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ஜெபம் வாசிப்பது மிக மிக எளியது, ஆனால் ஜெபம் செய்வது மிக மிக கடினமானது. ஜெபம் வாசிப்பது மிக மிக எளிதான ஒன்று, ஆனால் ஜெபம் செய்வது என்பது மிக மிக கடினமானது. எப்படி இறை வார்த்தையை நமக்கு ஒரு கொடையாக பெற்றுக்கொள்வது? எப்படி இறை வார்த்தை நமக்கு ஒரு கொடையாக மாறுகிறது? அப்படி பார்க்கும் பொழுது இறை வார்த்தை நமக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது. இறை வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இறை வார்த்தை நமக்கு ஒரு வாளாக செயல்படுகின்றது. நம்முடைய இதயத்தை குத்தி கிழிப்பதாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுவதாக இருக்கின்றது. நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு நான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று இறை வார்த்தை மட்டும்தான் எனக்கு வழி காண்பிப்பதாக இருக்கின்றது. நம்ம பிரசங்கத்துல 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலே மக்கள் என்ன பண்றாங்கன்னா, செருப்புனா தேய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, டைம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, எப்பண்டா இவன் முடிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறை வார்த்தையினுடைய வல்லமையை நாம புரிந்து கொள்வதே கிடையாது. இறை வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாலமாக அமைகிறது. அந்த பாலத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுதுதான் இறைவனிடம் நாம் எளிதாக செல்ல முடியும். இறைவனிடம் நமது மன்றாட்டுக்களை எளிதாக கொண்டு செல்ல முடியும். இல்லை என்றால் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியானது வந்துவிடும். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி ஜெபம் வார்த்தைகளை வாசிப்பது எளிது, ஆனால் ஜெபம் செய்வது கடினமானது. இட் இஸ் ஈஸி டு சே பிரேயர் than டு ப்ரே. நாம் ஜெபம் சொல்வதற்கு விரும்புகின்றோம், ஜெபமாலை சொல்வதற்கு விரும்புகின்றோம், இறையிறக்கத்தின் ஜெபமாலையை சொல்கின்றோம், கோவில் கோயிலாக செல்கின்றோம். ஆனால் ஜெபம் செய்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 23 இறைவார்த்தை 29 மிக அழகாக சொல்கின்றது. என் சொல் தீயை போன்றது அல்லவா,
பாறையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஜெபம் என்பது, அதாவது இறை வார்த்தை என்பது நெருப்பு மாதிரி நமது உள்ளத்தை பற்றி எரிய வேண்டும். சம்பட்டி மாதிரி பாறையையே அடித்து அடித்து உடைப்பதாகவும் இருக்கின்றது. அதனாலதான் எம்மாவுஸ் பயணத்துல அவர்கள் பயணம் செஞ்சுட்டே போறாங்க. இயேசு அவங்க கூடவே டிராவல் பண்றாரு. இயேசு சொல்றது அவங்க கேட்கிறாங்க. இயேசு இறை வார்த்தையை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறார். அப்போ ஒரு சீடர் சொல்றாரு, இவர் நம்ம கூடவே வந்தாரே, நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரே, நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று. இறை வார்த்தை, நாம் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோமோ நமது உள்ளம் பற்றி எரிய வேண்டும். நமது உள்ளம் பற்றி எரியவில்லை என்றால் நாம் ஜெபத்தோடு அல்ல, நாம் எங்கேயோ தூரமாக இருக்கின்றோம் என்ற அர்த்தம். எப்பொழுது நாம் அதனுடைய உண்மை பொருளை அறிந்து அதற்கு உகந்தவர்களாக இருந்து நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோமோ நமது உள்ளம் பற்றி எரிகின்றது. இறை வார்த்தை தீயை போன்றது, சம்பட்டியை போன்று பாறையை உடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்திகள் அதிகாரம் 24 இறை வார்த்தை 32 ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பெற்று எரியவில்லையா? இதுதான் எம்மாவுஸ் சீடர்கள் சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் விவிலியம் எடுத்து வாசிக்கும் பொழுது நமது உள்ளம் பற்றி எரிய வேண்டும். ஒவ்வொரு தடவையும் குருவானவர் பிரசங்கம் வைக்கும் பொழுது நமது உள்ளம் பற்றி எரிய வேண்டும். பாறையை போல இருக்கக்கூடிய நமது உள்ளம் சம்பட்டியில் அடிப்பதை போல உடைக்கப்பட வேண்டும். எப்பொழுது உள்ளமானது உடைக்கப்படுகின்றதோ, எப்பொழுது உள்ளமானது எரியப்படுகின்றதோ, நாம் ஜெபத்தில் இருக்கின்றோம், நாம் இறைவனோடு இருக்கின்றோம், இறைவனோடு பயணம் செய்கின்றோம். இயேசுவை பத்தி நிறைய பேசுவோம், இயேசுவை பத்தி நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்போம், நிறைய விஷயங்களை வாசிப்போம். ஆனால் இயேசுவோடு பேசுகின்றோமா? இயேசுவோடு நாம் தங்குகின்றோமா? இயேசுவோடு பயணம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 6 இறைவார்த்தை 17 இறைவார்த்தையை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூயாவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம ஜெபத்துல இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது இறை வார்த்தை நமக்கு ஒரு போர் வாளாக இருக்கின்றது. எப்படி போர் வீரர்கள் போருக்கும் பொழுது அந்த வாளை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ, இறை வார்த்தையும் நம்மை காப்பாற்றும். இறை வார்த்தையும் ஒரு போர் கருவியை போல, ஒரு போர் வாளாக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக, நம்மை சாத்தானிடம் இருந்து, வெளியில இருந்து வரக்கூடிய அசுத்த ஆவிகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த போர் வாளான இறை வார்த்தை மட்டும்தான். தீய சக்திகளை நான் எதிர்க்க வேண்டும் என்றால் இந்த போர் வாளை, இந்த இறை வார்த்தையை என்னுடைய ஜெபத்திலே நான் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக யாக்கோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 23, 24 வாசிக்கிறோம். வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்ப்பதற்கு ஒப்பானவர்கள். அதாவது யாரெல்லாம் இறை வார்த்தையை வாசித்து ஜெபம் செய்கிறார்களோ அவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள். அப்படி கண்ணாடியில பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அப்படியே சொல்லி காமிச்சிடும். அது பொய் சொல்லாது கண்ணாடி. அதே மாதிரிதான் இறை வார்த்தையும் ஒரு கண்ணாடியை போல. நான் ஜெபம் செய்யும் பொழுது நான் பண்ற தப்பு என்ன, நான் என்னென்ன பாவம் செய்யறேன், நான் எப்ப வழி மாறி போறேன்றத ஒரு கண்ணாடியை போல இருந்து இந்த இறை வார்த்தை எனக்கு குத்தி குத்தி காமிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் இறை வார்த்தையை குத்தி ஊடுருவுகின்றதுன்றார்கள். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோமோ, இறை வார்த்தை என்னும் கொடையை நாம் அருட்சாதனமாக பெறும் பொழுது, இறை வார்த்தை என்னும் கொடையை நாம் பரிசாக பெறும் பொழுது, அந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு போர் வாளாக, ஒரு இரு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு வாளாக, ஒரு கண்ணாடியை போல இருந்து நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்லக்கூடாது, நான் எப்படி சென்றால் இறைவனை அடைய முடியும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு தேவைப்படும் போது மட்டும் சொல்வது ஜெபம் அல்ல, மாறாக எப்பொழுதுமே அவரோடு இருப்பதுதான் ஜெபமாக இருக்கிறது. ஒரு விளையாட்டு வீரனை விளையாட்டு வீரன் என்று ஏன் அழைக்கிறார்கள்? பிளேயராக மாறுகின்றது. எனவே ஜெபம் செய்யக்கூடிய நாம், ப்ரே பண்ணக்கூடிய நாம் பிரேயராக மாற வேண்டும், ஜெபமாக மாற வேண்டும். நானே ஒரு ஜெபமாக மாற வேண்டும். அதனாலதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், என்ன ஜெபம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். கடைசியாக, இறுதியாக இறை வார்த்தை நமக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைதான்
யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 12:48 நாம் வாசிக்கின்றோம். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. நாம் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காமல் இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அதை விட்டு விலகி போகின்றோமோ, நமக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒன்று உண்டு. அதுதான் இறை வார்த்தை. நான் எப்படிப்பட்ட தீர்ப்பை பெறப்போகின்றேன்? நான் எப்படிப்பட்டவனாக எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்றேன்? என்னுடைய இறை வார்த்தையோடு நான் பயணம் செய்ய போகின்றனா? இறைவனோடு நான் பயணம் செய்ய போகின்றனா? அல்லது தேவைக்கு மட்டுமே வந்து வந்து போவனாக இருக்கிறனா? அல்லது எப்பொழுதுமே அவரோடு பயணிப்பவனாக ஜபமாக மாறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் மேலெழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். திருச்சபையின் ஊற்றே இறை இயேசுவே, உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட இத்திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை இக்கால கட்டத்திற்கு ஏற்ப திருச்சபையை சிறந்த முறையில் வழி நடத்துவதற்கான ஆற்றலையும் ஞானத்தையும் துணிவையும் தந்து வழி நடத்திடவும் அனைவருடன் கர்தினால்கள், ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இவ்வுலகில் இத்திருச்சபை மென்மேலும் செழிக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்க்கெல்லாம் அரசரான இறை தெய்வமே இயேசுவே, உம் தூய ஆவியால் உலகை ஆளும் அனைத்து தலைவர்களும் ஒன்றுபட்ட உள்ளத்துடன் செயல்பட்டு அமைதியை கெடுக்கக்கூடிய போர் சூழல்கள் நீங்கிடவும், பயங்கரவாதமும் தீவிரவாதமும் முற்றிலும் நீக்கப்படவும், உலகின் அனைத்து மாந்தரும் அமைதியிலும் மகிழ்விலும் வாழ துணை புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை இயேசுவே, உம்மால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த இறை வேண்டலின் மேன்மையை உணர்ந்து உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஜாதி சமய வேறுபாடு இன்றி சகோதர பாசத்துடன் வாழ்ந்து உமக்கும் எம் விண்ணக தந்தைக்கும் மகிமையையும் புகழையும் சேர்க்கவும் என்றும் உம் ஆசிரியரை பெற்று வாழவும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை தெய்வமே இயேசுவே, இன்றைய நாளில் எமது இந்த மர்சிகோம் இல்லத்தில் வாழும் அனைத்து முதியவர்களையும் எங்களோடு கூட இணைந்து இந்த உள்ளங்களுக்கு உதவி செய்து வரும் அனைத்து உபகாரிகளையும் எங்கள் எஸ்எம்ஐ சபையினரையும் உம் அன்பு கரத்தில் பொறுப்பேற்று தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இதோ இறைவன் தாமே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, இதோ நமது வேண்டுதல்கள் எல்லாம் அவர் கேட்டு நம்முடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அவருடைய அருள் வளங்களை நமக்கு பொழிவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா.
அகலை அணையாத தீபம் பொன்னிடு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகின்றேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வை ஏற்றி உனக்காக நான் தந்தேன் இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை ஏற்றி உனக்காக நான் தந்தேன் இறைவா இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை ஏற்றி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையெழுத்தை இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆசி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகில் இருக்க தருவாயோ என் நிறைவா. நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழிகளை தாண்டி மனமுறவாட மகிழ்ந்திடுவேன்
மகிழ்வினில் மீதப்பதும் நீரைவா நீரைவா ஆஹா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயம் என்ன? தொழுதுனை வணங்கி கவலைகள் கூற கண்ணீர் மறைந்திடும் மாயமென்ன ஆஹா ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் நிறைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையால் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினால் போற்றுவோம். இயேசு கூறும் நல் உலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லை.
ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல் உலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும், நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம்